ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு நம்பளோட வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு கோல்டன் ஸ்ட்ராட்டஜின்னே சொல்லலாம். அதுவும் கோல்ட்ல ட்ரெயின் பண்றதுக்கு. ஸோ, நெறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. கோல்ட்ல வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லுங்க. பிகாஸ் லைக் லாஸ்ட் ஒரு 3 டூ 4 மந்த்ஸ்ல கோல்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஆல் டைம் ஹை வந்து ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த மாதிரி கோல்ட் ரேட் வந்து ஹெவியா இருக்கும்போது, மார்க்கெட்டோட லிக்விடிட்டி அண்ட் வால்யூம் வந்து நீங்க மத்த கரன்சி பேர்ஸோட கம்பேர் பண்ணும்போது கோல்ட்ல அதிகமாவே இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் வந்து வித் இண்டிகேட்டர் எடுக்கிறதுனால, உங்களால கண்டிப்பா 50-80% வந்து நீங்க போட்ட அமௌண்ட்லருந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆல்ரைட் மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்துக்கிற சார்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி XAU USD அதாவது கோல்ட் அண்ட் இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு 1 ஆர் 2 ஹவர்லேருந்து ஒர்க் ஆரம்பிக்குது. நீங்க ஒரு 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் இன்ட்ராடே இல்லன்னா ஸ்கேல்பிங் பண்றீங்க அப்டின்னா, 30 மினிட்ஸ் வந்து மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. அதோட லெஸ் மினிட்ஸ்ல போகாதீங்க. பிகாஸ் வென் கம்பேர் டூ ஹையர் டைம் ஃப்ரேமோட லோவர் டைம் ஃப்ரேம்ல வந்து அக்யூரசி வந்து பெருசா இல்ல. ஸோ நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ்லேருந்தே வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இண்டிகேட்டர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டர்ஸ் கிளிக் பண்ணிட்டு, இங்க நெறைய இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு லெஃப்ட்ல. அதில வந்து டாப் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டாப்ல வந்து நம்ம இன்னைக்கு 2 இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்வீக்ஸ் மொமெண்டம் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க அத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ இதுதான் அந்த இண்டிகேட்டர். நான் இத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எத யூஸ் பண்ண போறோம்னா, சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்குல்ல. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க அதையும் வந்து ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் மக்களே, ரொம்பவே சிம்பிள். 2 இண்டிகேட்டர் தான். பிகாஸ் நான் நெறைய இண்டிகேட்டர்ஸ் போட்டு இத காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. பிகாஸ் இதிலேயே வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி சிக்னல்ஸ் வந்து கிடைச்சிரும். ஆல்ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண இண்டிகேட்டர் வந்து பார்த்துரலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட்ல உங்களுக்கு எவ்வளோ வால்யூம் இருக்கு, அட் த சேம் டைம் அந்த வால்யூம் இப்ப எந்த கரண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதுலருந்து வரேன். ஸோ இந்த குட்டி ரெட் கலர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த குட்டி ரெட் கலர் வால்யூம் வந்து எத சொல்லுது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன் வந்து ஸ்ட்ராங்கா பைல இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கலர் வந்து லைட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். லைட்டா பிளாக் ஆகும். ஸோ அப்ப வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, மார்க்கெட் நெறைய பையர்ஸ் வந்து இதுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வருது. இப்ப நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்திலேயே வந்து உங்களுக்கு கிரீன் ஃபுல்லா வந்துருச்சு. ஸோ, அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க செல்லே வந்து பண்ணக்கூடாது. இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லைன்ஸ்ல எல்லாமே வந்து உங்களுக்கு பை இருக்கு. ரைட்டா? அண்ட் இந்த லைன்ல வந்து உங்களுக்கு கலர் மாறுது. அப்படின்னா, இங்க வந்து செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி. ஸோ, அதே மாதிரி தான் இது ஃபுல்லாவே வரும். அப்புறம் இந்த பொசிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து உங்களுக்கு கிரீனா வந்துட்டு இருந்தது. இதுக்கப்புறத்துல வந்து உங்களுக்கு கலர் ஷேட் ஆரம்பிச்சுருச்சு. அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் வந்து அதாவது பையர்ஸ விட செல்லர்ஸ் வந்து இந்த இதுல வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்றது தான் இந்த கலரோட டிஸ்ட்ராக்ஷன். இவ்வளோ நேரம் இந்த கிரீன்ல இருந்திருக்கும். ஸோ இதுல வந்து செல்லர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இப்ப இதுல வந்து அப் ட்ரெண்ட்லயே பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஆல்ரைட். இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட்க்கு மேல ரெட் கலர் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து செல்லர்ஸ் வந்து பியூர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால ஃபுல் ரெட் ஆயிடுச்சு. அதே மாரி 1, 2, 3, 4, 5, 6, 7 கேண்டில் வரையுமே உங்களுக்கு செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் இந்த கேண்டில்க்கு அப்புறம் உங்களுக்கு ரெட் கலர் வந்து கலர் மாறிடுச்சு. விச் மீன்ஸ் லைட்டா வந்து உங்களுக்கு பையர்ஸ் வந்து இங்க ஸ்ட்ராங் ஆகுறனால, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கலர் சேஞ்சஸ்லாம் வந்து வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த கீழ இருக்க இண்டிகேட்டர படிக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல மொத்தமே வந்து உங்களுக்கு 3 கலர் தான் வரும். ஒண்ணு பியூர் கிரீன், இன்னொன்னு பியூர் ரெட், இன்னொன்னு வந்து கிரீன்லயே லைட்டா ஷேட் ஆகும். அதே மாரி ரெட்லயே லைட்டா ஷேட் ஆகும். ஸோ இந்த ஷேட் ஆகுற இடத்துலலாம் வந்து உங்களுக்கு அ அ இப்ப இவ்வளோ நேரம் பை போயிட்டு இருந்ததுன்னா, செல்லர்ஸ் வந்து அக்காமடேட் ஆகுறாங்க. அதிகமாகுறாங்க. இவ்வளோ நேரம் வந்து செல் போயிட்டு இருந்துச்சுன்னா, பையர்ஸ் வந்து அதிகமாகுறாங்கன்னு சொல்ட்டு, அந்த சேஞ்சஸ் தான் வந்து இந்த கலர்ஸ் வந்து சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் இப்படி தான் படிக்கணும். ஆல்ரைட். இப்ப 2வது இண்டிகேட்டர் போலாம். ஸோ 2வது இண்டிகேட்டர் வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு எந்த இடத்துல பை போணும், எந்த இடத்துல செல் போணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லும். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்பவே சிம்பிள். அண்ட் இப்ப இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி வந்து ஆர்எஸ்ஏவும், எஸ்எம்ஏவும் தான் இருக்கு. ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸ யூஸ் பண்ணி தான் இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஆக்சுவலா நமக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து குடுக்குது. இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு செல்லுன்னு குடுத்துருச்சு. ரைட்டா? இந்த இடத்துல வரும்போது அதாவது எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஃப்ரைடே 17 அக்டோபர் 4:30க்கு உங்களுக்கு செல்லுன்ற மாரி இண்டிகேட்டர் குடுத்துருச்சு. பட் ஆனா நீங்க இங்க கீழ நீங்க வந்து டக்குன்னு செல் பண்ணிறக்கூடாது. அதுக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, கீழ
நம்மளோட ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டருக்கு வரணும். ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர்ல கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த இடத்துல வந்து இவ்ளோ நேரம் பையர்ஸ் இருந்தாங்க. இதுக்கப்புறத்துல வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே வராங்க. ஸோ இந்த இடத்துல வரும்போது கரெக்ட்டா நமக்கு சிக்னல் குடுத்திருக்கும்போது, இங்க பார்த்தீங்க அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து பையர்ஸ விட செல்லர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. அதனால தான் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நீங்க இங்க தான் வந்து என்ட்ரி எடுக்கணும். ஈவன் தோ உங்களுக்கு செல்லுன்ற சிக்னல் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டாலும், நீங்க கீழ வந்து கம்பேர் பண்ணணும். கீழ கம்பேர் பண்ணிட்டு, எந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கணும்னா, எப்ப வந்து உங்களுக்கு பியூர் ரெட் கலர் வருதோ, அப்ப தான் வந்து என்ட்ரி எடுக்கணும். அண்ட் என்ட்ரி எப்ப குளோஸ் பண்ணணும்னா, எப்ப வந்து உங்களுக்கு பியூர் ரெட் கலர் வந்து மாறுதோ, அப்போ வந்து குளோஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பியூர் ரெட். அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. அதாவது பையர்ஸ் வந்து இங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அதனால. ஸோ, அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த கலர் வருதோ அப்பதான் வந்து நீங்க வந்து என்ட்ரி எடுக்கணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு சிக்னல் வந்த பிறகு. ரைட்டா? ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து என்ன எடுப்போம் அப்டின்னா, ஷார்ட் அதுவும் கரெக்ட்டா இந்த இந்த கேண்டில்ல தான் நீங்க வந்து எடுக்கணும். அண்ட் எந்த கேண்டில்ல நீங்க வந்து முடிக்கணும் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்கயா நெக்ஸ்ட். ஸோ இப்ப இதுவரையும் உங்களுக்கு வந்து இந்த கலர்ல தான் இருக்கும். இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க வந்து குளோஸ் பண்ணிறணும். ஸோ குளோஸ் பண்ணிறணும் அப்டின்னா, இப்படியும் வந்து அட்லீஸ்ட் இப்படி தான் மக்களே ஆக்சுவலா இந்த ட்ரேட் வந்து வின் ட்ரேட் ஆகும். அண்ட் இங்க இங்க வரையும் நீங்க எஸ்எல் வச்சுக்கலாம். ஆல்ரைட் மக்களே. ஸோ இப்படி தான் வந்து நீங்க வந்து என்ட்ரி வந்து எடுக்கிற மாரி இருக்கும். அண்ட் இதுல வந்து ட்ரேட க்ளோஸ் பண்றது வந்து ரொம்பவே முக்கியம். பிகாஸ் இவங்க வந்து எங்க க்ளோஸ் பண்ணணுன்ற இண்டிகேட்டர் குடுக்க மாட்டாங்க. நம்ம மேல இருக்க சிக்னல் வந்து எப்ப பை பண்ணணும், செல் பண்ணணும் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, அது எப்ப க்ளோஸ் பண்ணணுன்ற இண்டிகேஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எப்ப க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த கீழ இருக்க கலர் சேஞ்ச் ஆகுறத பொறுத்து நீங்க வந்து கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிறணும். சரி மக்களே, இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரைட். ஸோ இப்ப இந்த எக்ஸாம்பிள நம்ம எடுத்துக்கலாமே. இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்க அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பைன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிக்னல். ஆனா, இப்ப இவ்ளோ நேரம் மார்க்கெட் என்னாச்சுன்னா, கீழ இருந்தது. இப்ப கலர் வந்து இங்கேருந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுருச்சு. பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இங்கேயே வந்து உங்களுக்கு பையர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இங்க பையர்ஸ் அதிகமாயிட்டாங்க. பட் ஆனா இந்த இடத்துலலாம் நீங்க வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. எப்ப வந்து உங்களுக்கு சிக்னல் வருதோ, அப்பதான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ சிக்னல் வந்த உடனே கீழ இருக்கத நம்ம கம்பேர் பண்ணணும். கீழயும் உங்களுக்கு பியூர் கிரீன்லயும், மேலேயும் வந்து உங்களுக்கு வந்து பியூர் பை சிக்னல் அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து என்ட்ரி வந்து போடலாம் மக்களே. ஸோ இப்படிதான். அண்ட் இந்த என்ட்ரி எங்க குளோஸ் பண்ணியிருக்கணும் அப்டின்னா, இந்த கலரோட நீங்க வந்து குளோஸ் பண்ணிறணும். ரைட்டா? ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எடுப்போம்னா, லாங் எடுப்போம். ஸோ இங்க வந்து நீங்க தாராளமா என்ட்ரி போடலாம். அண்ட் என்ட்ரிய நீங்க எங்க குளோஸ் பண்ணிறணும், இந்த இடத்தோட நீங்க வந்து குளோஸ் பண்ணிறணும். ரைட்டா? இப்படிதான் மக்களே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் வந்து கிடைக்கும். இங்க எஸ்எல் வந்து ஒரு நிமிஷம் கரெக்ட்டா எங்க வைக்கலாம் அப்டின்னா, லாஸ்ட் செல் கீழ எங்க வந்துச்சோ, இந்த இடத்துல வரலாம். ஸோ இது வந்து 1 ஹார் டைம் ஃப்ரேம்ன்றனால உங்களுக்கு வந்து பார்க்க வந்து குட்டியா தெரியும். பட் ஆனா இஃப் இன் கேஸ் நீங்க ஆம் நீங்க வந்து ஷார்ட் பீரியட்ல அட்லீஸ்ட் நீங்க 15 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ்ல பார்க்கும்போது பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து தெரியும் மக்களே. ஸோ இப்படி தான் வந்து கோல்ட்ல பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் வந்து எடுக்கணும். ஸோ இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு பை சிக்னல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பை சிக்னல் வந்து நமக்கு இங்கேயே ஆக்சுவலா மார்க்கெட் வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க இந்த இடத்திலே. ரைட்டா? பட் ஆனா இங்க வந்து அதுக்கப்புறம் இங்கேயும் நமக்கு சிக்னல் வரல. இங்க தான் வந்து நமக்கு சிக்னல் வந்திருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல தான் நம்ம வந்து பை பண்ணணும். ஸோ பை சிக்னல் வந்தோனே கீழ கம்பேர் பண்ணுவோம். பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, இந்த இடத்துல வந்து லாங் எடுப்பீங்க. பெர்ஃபெக்ட்டா சொல்லப்போனா நமக்கு சிக்னல் இந்த இடத்துல தான் வந்திருக்கு. அண்ட் நீங்க தாராளமா ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு இங்கேயே குளோஸ் பண்ணிறலாம். இந்த இடத்திலேயே வந்து குளோஸ் பண்ணலாம். எஸ்எல் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க லோ வச்சுக்கோங்க. ஓகே. இந்த இடத்துல நீங்க வந்து குளோஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, இல்லன்னா உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கலாம். இல்ல அப்டின்னா இந்த கலர் சேஞ்ச் ஒண்ணு தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல. மறுபடியும் கலர் வந்து பெர்ஃபெக்ட்டா வருது அப்டின்னா, நீங்க வந்து ஸ்டில் இதுவரையும் கூட வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டிதான் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து கோல்ட்ல வந்து என்ட்ரீஸ் வந்து கிடைக்கும் மக்களே. இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்டின்னா, செல்லுக்கு ஒரு என்ட்ரி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ செல்லுக்கான என்ட்ரீஸ் வந்து கோல்ட்ல அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் ரொம்பவே கம்மினே உங்களுக்கே தெரியும். பிகாஸ் மார்க்கெட் வந்து இப்ப அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான். ஸோ செல்லுக்கான என்ட்ரி வந்து மோஸ்ட்லி கோல்ட்ல இப்போதைக்கு எடுக்காதீங்க. ஈவன் தோ உங்களுக்கு சிக்னல் கிடந்தாலும். பட் பைக்கான என்ட்ரீஸ பெர்ஃபெக்ட்டா எடுத்துக்கோங்க மக்களே. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து வச்சு ஈஸியா நம்மளால கோல்ட்ல வந்து பை, சேல் சிக்னல வச்சு ட்ரேட் பண்ண முடியும் மக்களே. கண்டிப்பா நீங்களும் இத வச்சு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸ நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் மீட் ஆன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.